திருப்பூர் பகுதியில் பாலம் கட்டுவதற்கான பணிகள் மிகவும் தாமதமாக நடைபெற்று வருவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். தமிழகத்தில் வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் தொழில் நகரமான திருப்பூர் ஆடை தொழிலில் மிகவும் சிறந்து விளங்கும் நகரமாகும். தென் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பலரும் இங்கு வந்து தங்கி வேலை பார்த்து வருகின்றனர். இங்கு உற்பத்தி செய்யப்படும் பின்னல் ஆடைகள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இவ்வாறு சிறந்து விளங்கும் திருப்பூர் நகரத்தின் மையப்பகுதியில் நொய்யல் ஆறு ஓடுகிறது. ஊரின் நடுவில் ஓடும் இந்த ஆற்றின் காரணமாக திருப்பூர் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியை இணைப்பதற்கு 4 பாலங்கள் இருந்தன. ஆனால் பிரச்சனை இங்குதான் ஆரம்பிக்கிறது. இதில் தற்போது 2 பாலங்களில் கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு வேலைகள் நடைபெற்று வருகிறது. திருப்பூர் நொய்யல் ஆற்றின் குறுக்கில் மேற்கொள்ளப்படும் பாலம் கட்டுமான பணியின் வேகம் குறைந்து காணப்படுவதால் போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டு மக்கள் மிகுந்த சிரமத்தை சந்திக்கின்றனர். திருப்பூரை பொறுத்தளவு அதிகமான வரிகளும் அதிகமாக வருது. திருப்பூர்ல கிட்டத்தட்ட 75,000 கோடி வர்த்தகம் பண்றோம். இப்படி இருந்து இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு கவனம் செலுத்தாமல் இருக்கிறது பெரிய ஏமாற்றமா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா சாலைகளுமே பழுதாகி குண்டும் புளியா இருக்குதுங்க. மக்கள் அவ்வப்போது அது பாதிக்கப்பட்டு விபத்துக்கு உண்டாகி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. நகர்ப்புற உட்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதியில் திருப்பூரில் 3 இடங்களில் புதிய பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. இதில் 2 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்பட்ட நிலையில் ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள பாலம் மட்டும் பணி நிறைவடையாமல் உள்ளது. இது முக்கிய மற்றும் பெருமளவு வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதியாக இருப்பதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பெரும் சிரமத்தை சந்திக்கின்றனர் மக்கள். ஒரு வழி பாதையா வச்சிருக்கிறாங்க. ஒரு கார் போறதுக்கு அவ்வளவு சிரமமா இருக்கு. மக்கள் ஒரு எமர்ஜென்சினா ஒரு மருத்துவத்துக்கு போறேன்னா திருப்பூர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போயாகணும். குறுகலான இடத்த ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலை மக்கள் சந்திக்கிறாங்க. இதை சீக்கிரம் சரி செய்யணுங்கிறது மக்களோட கோரிக்கையாக இருக்குது. இந்த தொகுதியினுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த ஒரு பாலம் மட்டும்தான் நம்ம பின்னாடி சைடு இருக்கிற அந்த ஒரு பாலம் மட்டும்தான் இந்த டோட்டல் சரௌண்டிங்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இப்போதைக்கு இந்த வடக்கு தெற்கு 2க்குமே இணைக்கிற பாலமாகவும் இருக்குது. காலையில பள்ளி குழந்தைகள் போறக்கா இருக்குது, வாகனம் போறக்கா இருக்கும், ரொம்ப சிரமமா இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போறக்கும் ரொம்ப இடையூறா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா டோட்டல் சரௌண்டிங்குமே அந்த ஒரு பாதையை மட்டும் பயன்படுத்துறதுனால ரோடும் டேமேஜ் ஆகுது. நல்ல முறையில் ரோடை நாங்கள் கடக்க முடிய மாட்டேங்குது. இதனால பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தில் அதிகமான வாகனங்கள் போகுது. காலையிலையும் சரி மாலையிலையும் சரி 2 நேரமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாகனங்கள் போக்குவரத்து அதிகமாக இருக்கிறங்காட்டி எங்களால் குறிப்பிட்ட நேரத்துக்கு நாங்கள் சென்றடையக்கூடிய இடத்துலயே நாங்கள் போக முடியல. இந்த இடத்தில் பாலம் கட்டும் பணி தொடங்கியது முதல் 3 முறை நொய்யலில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதன் காரணமாக பணி நிறுத்தி வைக்கப்பட்டு தாமதமாக நடந்தது. அதேபோல ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்த பாலத்தை இடித்து அகற்றும் பணி தாமதமானதும் இதற்கு காரணமாம். அதன் பிறகு ஒரு வழியாக பாலத்தின் வடக்கு பகுதி பணிகள் நிறைவு பெற்றது. தற்போது தெற்கு பகுதியில் கட்டுமான பணி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் ஆற்றின் மைய பகுதியில் தூண்கள் அமைக்கப்பட்டு ஒரு பகுதியில் கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டுள்ளது. ஏறத்தாழ 75% அளவிலான பணிகள் நிறைவடைந்தாலும் மீதமுள்ள பணிகள் கிடப்பிலேயே உள்ளது. இதனால் இந்த வழியாக செல்லும் வாகனங்கள் மாற்று வழியில் திருப்பி விடப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு செல்லக்கூடிய பாதையும் குறுகலாகவும் குண்டும் குழியுமாகவும் இருப்பதால் வாகனங்கள் செல்வதில் பெரும் அவதி ஏற்படுகிறது. மேலும் இரவு நேரத்தில் மின்விளக்கு வசதிகள் எதுவும் இல்லாமல் இருப்பதால் மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். சனிக்கிழமை நானும் நண்பர்கள்லாம் இங்கே டீ கடைக்கு போனோங்க. போனப்போ பார்த்தீங்கன்னா ரோடு அந்த அளவுக்கு சரியில்லாமல் இருக்கிறனால இருட்டு லைட்டு எதுவுமே இல்லை. இருட்டாக இருக்கிறனால வண்டி ஓட்டுறது நமக்கு தெரிய மாட்டேங்குங்க சரியா. அதனால போய் விபத்து ஏற்படுது. ஒரு குழந்தை நாங்கள் போயிட்டு இருக்கிறப்ப தற்செயலாக விழுந்துருச்சு. நல்ல வேளை நம்ம சுதாரிச்சதுனால வண்டி நிப்பாட்டிட்டு, இல்லைன்னா குழந்தை மேலே ஏற்றுற அபாயம் நடந்திருக்கும். இதை யாருமே கண்டுக்க மாட்டுறாங்க. மேயர் பார்த்தீங்கன்னா இப்போ ரோடு எல்லாம் டிராஃபிக் இருக்கிறத அவர் கிளியர் பண்ணுறாரு. நீங்களே வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, கிளியர் பண்ணுறாரு. அதே மாதிரி அதை கிளியர் பண்ணுற மேயர் அவர் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பாலத்தை கொஞ்சம் சீக்கிரமாக போகிறக்கு ஒரு நல்ல வழிப்படுத்தினாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த பால வேலைகளை விரைவில் முடித்து வசதியான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று திருப்பூர் மக்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து செய்தியாளர் அருண்குமார்.
உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.